ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டெய்லி காலேஜ் போகிறோம், பட் இன்றைக்கி காலேஜ் போகல. எங்கள் கேங்கில் ஒருத்தருக்கு பர்த்டே வரப்போகுது. ஸோ இன்றைக்கி அதுக்கு தான் வெளில போகிறோம். கிளைமேட் க்ளவுடியாக இருக்குது, ஆனால் வெயில் அடிக்காதது வரைக்கும் சந்தோஷம்தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் போயிட்டு அப்புறமா ஆட்டோவில் போகிறோம் கைஸ். ஆட்டோ அங்கிள் வர 80 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டாரு. ஸோ சேட். பட் ஃபைனலி நாங்கள் விஆர் போயிட்டோம். இட் வாஸ் அ ஃபைன் சாட்டர்டே. ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷே கிடையாது. எப்போவுமே வீக்கெண்ட்ஸ்லலாம் போனால் இங்கெல்லாம் நிற்கவே முடியாது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப காலியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ஒரு 11 o'clock மேலே தான் ரஷ்ஷே வந்துச்சு. அது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ளே கிளம்பிட்டோம். வெயிலில் நிற்கிறதுக்கு பதிலாக உள்ளே போகலாம்ல. முக்கால்வாசி பேர் வெயிலில் தப்பிக்கிறதுக்கு தான் மால்க்கெலாம் போகிறோம். ஸோ அந்த மாதிரி நாங்களும் போயிட்டோம் கைஸ். இவங்க 2 பேரும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னே தெரியல கைஸ். ஆனால் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. நாங்கள் போய் கேட்ட கடையெல்லாம் லாக்காக இருந்துச்சு. 11 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கே சுற்றுறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயோ போயிட்டுருக்கோம். இங்கே கூட இன்னும் 3 பேர் வரணும், பட் அவங்க இன்னும் வரல. ஸோ நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஓகே 11 o'clock ஆகிடுச்சின்னு சொல்லி நாங்கள் மினிசோக்குள்ளே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது.
மினிசோலேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருப்பியும் சுற்றுறதுக்கு போனோம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கேயோ சுற்றிட்டு இருந்தோம். பட் இங்கே ஒரு ஆர்னமெண்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள்லாம் அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நாங்கள் ட்ராம்பலின் போயிருந்தோம். ட்ராம்பலின் போய் 6 மெம்பர்ஸ் விளையாடுறதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகும்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த ஆர்னமெண்ட்ஸ் தான் நான் சொன்னேன். நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாகவே இருக்குது. ட்ராம்பலின் போனால் அவங்க 3000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கேட்டுட்டு வெளில வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டைம் ஜோனுக்கும் போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா டைம் ஜோனில் இன்னும் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்பேரேட்டிவ்லி ட்ராம்பலின் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நீங்கள் ட்ராம்பலினும் டைம் ஜோனும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் சுற்றிட்டு ஐபேக் ஓப்பனில் இருந்துச்சு. ஐபேக்குள்ளே போயிட்டு நாங்கள் 2 ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஐஸ்கிரீம் வாங்கி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து நாங்கள் கதை பேசிகிட்டு தான் இருந்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிடல. அவங்களும் எங்களை பார்க்குறாங்க. நாங்கள் கிளம்புவோன்ட்டு நாங்கள் கிளம்பவே இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் துரத்தி விடுறாங்க. ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு. இந்த இடம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இங்கேயே உட்காந்துட்டோம். பட் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் அதிகமாக இருக்கும் ரேட் அப்படின்னு நினச்சேன். பட் 2 ஐஸ்கிரீம் வாங்கினோம். எனக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போனது ட்ராம்பலினுக்கு தான் போயிருந்தோம். ஸோ எங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. எங்களுக்கு சாக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. எங்களோட ஸ்பெக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போக சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணுறதை பார்த்தா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது?
கடைசியில் எப்படா சோறு சாப்பிடுவோன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ பசி எல்லாருக்கும். அதனால் நாங்கள் சிக்கன் பிரியாணி, பீட்சா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அவ்வளோ பசி இருந்துச்சு. ஒன்று கூட விட்டு வைக்கல கைஸ். ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ட்ரெண்ட்ஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டாப் எடுத்தா. முதல்ல பார்த்த உடனே பிடிச்சிது. ஆனால் பார்க்க தான் பிடிக்கல மேடம்க்கு. அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா. ஒரு ஒயிட் டாப் எடுத்தா. அது அவளுக்கும் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வேறு ஒன்று எடுத்தா. இது அவகிட்டே இருக்குன்னு தான் அவள் சிரிச்சினே நம்மக்கிட்ட சொல்லின்னு இருக்கா கைஸ். நான் ஒரு ஒயிட் டாப் எடுத்தேன் கைஸ். நல்லா இருந்துச்சு. எனக்கு க்ராப் டாப்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் அது மேலே ஒரு அப்சஷன் தான். எங்கே போனாலும் அதை எடுத்துடுவேன். ஸோ இதையும் பில் போட்டாச்சு கைஸ். ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. எல்லாேருக்கும் வீட்டுக்கு கிளம்பணும். எங்களுக்கு வேறு அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு தான் என்ஜாய் பண்ண இங்கே வந்திருக்கோம். ஸோ டைம் ஆகிடுச்சு. லன்ச்செல்லாம் சாப்பிட்டோம். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லன்னா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காதுல்ல. ஸோ பார்த்தோம் ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு நிறைய தேடினோம். கீழே பார்த்தா நிறைய கார்ட்ஸ் இருக்குது. எதுக்கு தான் இதெல்லாம் இருக்குன்னே தெரியல. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இதுவும் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. சும்மா சுற்றி பார்த்துட்டு நாங்களும் வந்துட்டோம். ஸ்நாக்ஸ் தேடி போகும்போது தான் இது ஒன்று கண்ணில் மாட்டிச்சு கைஸ். இங்கே பாருங்கள், இந்த கார்ஸ் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் நாங்கள் ஸ்நாக்ஸ் தேடி ஒரு கடை கிடச்சிச்சு கைஸ். ஸோ இங்கே போய் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு நிறைய தேடினேன். லாஸ்ட்டில் ஒரு வாட்டர் பாட்டிலும் கிடச்சிது. என்ன கொடுமைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 100 ரூபா. ஒரு 2 நிமிஷத்தில் அந்த 100 ரூபாவே காலி பண்ணிட்டோம் நாங்கள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.